Indira IVF is opening the second center in Chennai in Tambaram. I am Dr. Swetha Jain, Center Head Tambaram. Infertility is increasing because of pollution, lifestyle modification, diet modification, and so many risk factors. And because of this, IVF has become bliss to our society as it has good success rates and no side effects to both mother and child. IVF வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற சிச்சுவேஷனில் நிறைய என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டயட், நம்ம ஃபேட் டயட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். இதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது, ஈவன் மேல் அண்ட் ஃபீமேல் இவங்க. அதனால் வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அண்ட் நிறைய மித்ஸை வந்து இந்த காலத்தில் வந்து பிரேக் ஆகுது. எதனால் முன்னெல்லாம் வந்து ஃபீமேல் தான் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஜாஸ்தி ரீசன் சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் போத் ஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஸோ இங்கே எல்லாருமே வந்து நல்ல சரியான தூக்கம், கரெக்டான சாப்பாடு அண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் செஞ்சாலே வந்து பாதி நோய் நம்மளை விட்டு போயிடும். நல்லபடியாக இயற்கையாகவே கன்சீவ் ஆகலாம். வி ஆர் தேர் டு ஹெல்ப் வித் எவ்ரிதிங். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஈவன் ஓவிலேஷன் இண்டக்ஷன்லேருந்து IUI அண்ட் ஹையர் ட்ரீட்மெண்ட் லைக் IVF அதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வர பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லபடியாக குணமடைந்து போவாங்க. இல்லை, நான் சொன்ன மாதிரி இங்கே வர பேஷண்ட்ஸ் வந்து டைரக்ட் IVF நம்ம சொல்ல மாட்டோம். ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பேஷண்ட்டினுடைய ஏஜ், அவங்க எத்தனை வருஷம் கல்யாணமாகி இருக்குது அதை பொறுத்து இருக்குது. அண்ட் அவங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்னால அவங்களால கன்சீவ் ஆக முடியலை அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஓவிலேஷன் இண்டக்ஷன், அதை மாத்திரை கொடுத்து ஃபாலிகுலர் மானிட்டரிங் அதுவும் இருக்குது, IUI இருக்குது, அண்ட் IVF ஃபிக்ஸிங் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவோம். டைரக்ட் IVF போக மாட்டோம் அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் இண்டிகேட்டட். உதவும் தொழில், அதாவது மகத்துவமான மருத்துவ தொழில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மருத்துவர் தொழில் வந்து ரொம்ப புனிதமான தொழில். இந்த தொழிலில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் டாக்டர் நந்தினி தேவி, நான் இந்திரா IVF ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கம் சென்னை பிரான்ச்சில் சென்டர் ஹெட் மற்றும் கிளஸ்டர் பிஸ்னஸ் ஹெட் ஆஃப் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இருக்கேன். ஸோ இந்த சென்டர், தாம்பரம் சென்டர் வந்து என்னுடைய 4 வருஷ கனவு. 4 வருஷம் வந்து நம்ம ட்ரை பண்ணி இந்த சென்டர் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது இந்திரா IVF சென்னையில் வந்து ஒரு நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன். ஸோ இன்னும் வந்து இது ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் நிறைய சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் ஏன்னா IVFங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. இந்திரா IVF வந்து ஒரு மலிவான விலையில் ஒரு IVF வந்து எல்லாருக்கும் எலிஜிபிள், அது என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் சென்றடையக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஆக்குறதுல வந்து இந்திரா IVF முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாரையும் சென்றடையணும். அதுக்கான கடவுளை பிரார்த்தித்து இந்த சென்டரை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நன்றி. ஸோ இந்த சென்டர் மேடம் சொன்ன மாதிரி, ஸ்வேதா ஜெயின் மேடம் சொன்ன மாதிரி, இங்கே பார்த்திங்கன்னா சக்ஸஸ் வந்து மற்ற சென்டர்ஸை விடையும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. 80% நம்ம சக்ஸஸ் ரேட் கொடுக்குறோம். வித் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இங்கே வர பேஷண்ட்ஸ்க்கு மலிவான விலையில் எல்லா இந்த டெக்னாலஜி வந்து சென்றடையும். இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஃபர்டிலிட்டி செயின்னா அது இந்திரா IVF தான். ஸோ அதில் வந்து சென்னையில் இது வந்து செகண்ட் சென்டர் அண்ட் வி ஆர் ப்ரவுட் டு ஓப்பன் த சென்டர். நான் டாக்டர் Sai Meenakshi, சாய் மருத்துவமனை. இங்கே நாங்கள் குரோம்பெட்டில் படப்பையில் நாங்கள் ஒரு செயின் ஹாஸ்பிட்டலாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலோட வைஸ் சேர்மனாக நான் இருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, நான் தாம்பரம் இந்திய மருத்துவக் கழகத்தின் வைஸ் பிரசிடெண்ட்டாக நான் இருக்கிறேன், துணை தலைவர். இப்போது நம்ம இந்த வட்டாரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு இந்திரா IVF சென்டர் மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கருத்தரிப்பு மையம் வந்து இருக்குது. நமக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதம். ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் டாக்டர் நந்தினி மேடம். நந்தினி மேடத்தை பற்றி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இந்திரா IVF சென்டர் ஸ்வேதா மேடம் அன்றைக்கி பார்த்தவொடனே ஷீஸ் வாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி, வெரி அவுட் கோயிங், ஃபார்வர்ட் திங்கிங். நம்ம எப்படி க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. நான் பல காலமாக வந்து நான் அந்த சர்வீஸில், கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்திருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாத்துலேயும் அனுபவத்தில் பார்க்க போனால் பார்த்திங்க, அப்போ வந்து நமக்கு குழந்தை பேருன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஆகிடுது. முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் பெருசாக பேசினாங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் இருக்குது இன்னமும். ஆனால் எந்த அளவுக்கு குழந்தை பெறுதல் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதும் இப்போ வர நம்பர் ஆஃப் இன்ஃப்ளோ நமக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து டெஃபினட்டாக நல்லா தெரியுது. இத்தனை பேர் வந்து கருத்தரிக்கிறதுக்கு
கொஞ்சம் சிரமப்படுறாங்க. முக்கால்வாசி காரணங்கள் பார்க்க போனால் ரொம்ப சிம்பிள் விஷயமா இருக்கலாம். அவங்க ஒரு கவுன்சிலிங்கில் செட்டில் ஆகிடும். அப்போ இந்த மாதிரியான கருத்தரிப்பு மையம் ரொம்ப சிறப்பான சேவை ஆட்டுறாங்க. அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, யார் அணுகிறதுன்னு தெரியல. இப்போ மேடம் மாதிரி நந்தினி மேடம் மாதிரி ஒரு கிளஸ்டர் ஹெட் இருக்கிறாங்க. அவங்க 2-3 மாநிலங்களுக்கு பொறுப்பேற்று இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சென்டர்ஸ் இருக்கும்போது அது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஏற்றுக்கொள்ள தன்மையாக இருக்கணும், அவங்களுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கணும், ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்கணும், ஆல்சோ ஃபினான்ஷியலி அக்சசபிளாக இருக்கணும். நம்ம எல்லாமே வந்து ஐவிஎஃப்னா இப்போ எல்லாருமே என்னென்னா ஐவிஎஃப் அப்படின்னு சொன்னால் செயற்கை கருத்தரிப்பு முறை, எல்லாருக்கும் சிம்பிளாக தெரிஞ்ச வேர்ட் டெஸ்ட் டியூப் பேபி. இந்த டெஸ்ட் டியூப் பேபின்றது பல காலமாக வந்து அது என்னமோ டியூப்பில் தான் வருது, குழந்தை அப்படி தான் வருது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் மக்கள் மனதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளதை வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அது சிம்பிளாக வரணும், மக்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ற வேர்டை கொண்டு வந்தாங்க. பட் ப்ராக்டிக்கலாக டியூப்லேயே வளர்ந்து குழந்தை அப்படி இல்லைங்களே, செயற்கை முறை அணுகுமுறையை கொண்டு போய் இயற்கையாக பிரசவிக்கிறோம். இது மக்களுக்கு புரிய வைக்கணும். இது வந்து மக்களுக்கு சரியான கலந்த ஆலோசனை செய்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் புலவர், நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவர் வள்ளுவர் தான். அவர் வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் வந்து 2 அடி வெண்பாதான், கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் எவ்வளோ அழகாக குழந்தையை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்காரு. குழலினிது யாழினிது தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். எவ்வளோ வேணால் பணக்காராக இருக்கட்டும், எவ்வளோ வேணால் ஏழையாக இருக்கட்டும், எவ்வளோ வேணால் பெரிய பிஸ்னஸ் ஹெட்டாக இருக்கட்டும், எப்படி வேணால் ஒரு கலெக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த பருவ காலத்தில் கண்டிப்பாக எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலும் எல்லாரும் பாரதி கண்ட புதுமை பெண், பாரதி ஒரு கனவு கண்டார். இன்றைக்கி பார்த்தா புதுமை பெண்களுக்கு பஞ்சமே இல்லை. எந்த துறையில் பெண்கள் இல்லை. பெண்கள் தலைமை நிலையை அடையாத ஒரு சின்ன ஒரு இதுவோ டிபார்ட்மெண்ட்டோ இல்லை பெரிய ஒரு ஃபேக்கல்ட்டியோ இல்லாமல் போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் பெண்கள் ராஜ்யம் மேலோங்கி நிற்குது. அது ஃபினான்ஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், சயின்ஸ், ரிசர்ச், டீச்சிங், வேரெவர் வி கோ, எல்லா இடத்துலையும் வந்து பெண்கள் சிறந்த நிலையை அடைந்திருக்காங்க. இப்படிப்பட்ட பெண்கள் எவ்வளோ தான் சிறப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா அப்படின்ற ஒரு குரல் கேட்டால் எல்லா சர்வமும் செட்டில் ஆகிடும். அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த குழந்தை எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, என்ன நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும்போது நம்ம குழந்தைங்கள மற்றவங்களுமே அதிக கவனம் செலுத்தலையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வு இருக்கத்தான் செய்யும். பட் அது எப்படியும் இப்போல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி காம்பன்சேட் பண்ணிடுறோம். மேபி எங்கள் காலத்தில் எங்களுக்கு அவ்வளோ வந்து தெரியல. பட் நவ் வித் த கரண்ட் ஜென்ரேஷன் have really understood what life is and they are really organizing themselves in a very best way. Wish you the very best of luck, Indira IVF Center. Hats off to Swetha ma'am, hats off to Nandini ma'am. கண்டிப்பாக உங்களால் ரொம்ப சிறந்த முறையில் செய்ய முடியும் அப்படின்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. இங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரா மாதிரி இங்கே செயலாற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப வேண்டி வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யும் போதே வந்து இப்போ நம்ம வந்து அம்மாவுக்கு தான் வந்து குழந்தை வேணும் அப்படின்னு, அப்பாவுக்கு தான் குழந்தை வேணும்ல, குழந்தை என்ன பண்ணணுன்றதும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது இல்லைங்களா, அப்பா சந்தோஷப்படணும், அம்மா சந்தோஷப்படணும், அந்த மாதிரி நிறைய குறள்கள் இருக்குது. இந்த குறள்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். மகன் தந்தை காற்றும் உதவி அப்படின்னு இருக்குது, ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனேன்னு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து என்ன பண்ணணும், கோட்பாடுகள் எல்லாம் பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த வழிமுறையில் நம்ம வந்து சிறந்த முறையில் யாரையுமே வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யாரோட எய்மும் கிடையாது. See, Indira IVF Center, they have so many centers, national and international level. சென்னையில் பாருங்கள், அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சிட்டிக்குள்ளே ஆரம்பித்து சிட்டிலேருந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து நமக்கு தாம்பரத்தில் வந்திருக்கிறாங்க. தாம்பரம் இஸ் ஸோ மச் அ சிட்டி. நான் வந்து சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்தபோது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இப்போ தாம்பரம் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். உங்களுக்கு சிட்டிக்கும் தாம்பரத்துக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. And there is lot of locality people who are really very understanding, and the public here are very, very, very nice because they have been staying here for more than 3 decades. I can humbly and happily say the people are very much humble, very understanding. It's only the way how we go up with them. நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரி நமக்கு வந்து எடுத்து சொல்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் சிறந்த சேவையாற்றுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.